வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ரசம். ரசம்னா சாதாரண ரசம் கிடையாது, நெல்லிக்காய் ரசம். இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புளி, தக்காளி எதுவுமே இல்லை, ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு சிம்பிளான ரசம், ஒரு ஹெல்த்தியான ரசம். ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்துடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 6-7 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம் ஒரு சின்ன பீஸு. இது திப்பிலி, நம்ம தோட்டத்தில் உள்ளது. ஒரு பாட்டில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவைக்கு அப்பப்போ கிடச்சிட்டே இருக்கும். 2 திப்பிலி. இது எல்லாம் ஒன்று பாதியமாக சதைச்சி எடுத்துக்கலாம். சதைச்சி எடுத்த மசாலா, வேக வச்ச 2 நெல்லிக்காய் முழுசாக போடுங்க. இது கொஞ்சமாக வேக வச்ச துவரம்பருப்பு, தண்ணி விட்டுக்கிடலாம். கருவேப்பிலை, மல்லித்தழை, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தண்ணி தேவைக்கு விட்டுடுங்க. தக்காளி பழம், புளி எதுவுமே கிடையாது. விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளோட நெல்லிக்காவிலே போதுமான அளவுக்கு புளிப்பு இருக்கும். அப்படியே தேவை இருந்துன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு மட்டும் சேர்த்துடுங்க. இப்போ உப்பு சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு, உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுடுங்க. இப்போ இது வந்து லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். கொதி வந்துட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு வரமிளகா, கிள்ளுன வரமிளகா 1, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை அவ்வளோ தாளிச்சிடலாம். நம்மளோட ரசத்தில் தாளிப்பு கொட்டிடலாம். சுவையான, அதே டைமில் நல்ல ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. சுட சுட ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல குழைவான சாதத்தில் இந்த நெல்லிக்காயோடு சேர்த்து இந்த சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெல்லிக்காய் ரசம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.